பண்ணினார். ஏன் ஆண்டவரே, நான் தான் உங்களுடைய பிள்ளை ஆயிட்டேன்ல, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டீங்க, ஏன் இந்த தடை காணப்படுகிறது? அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னாரா, 20 வருஷத்துக்கு முன்னால் உனக்கு திருமணம் ஆச்சுல்ல? ஆமாம் ஆண்டவரே. அப்போது உன் மனைவி வீட்டில் டிமாண்டு பண்ணி எனக்கு இவ்வளோ ரொக்கம் வேணும், இவ்வளோ நகை போடணும்னு கேட்டியா? ஏசு எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கேட்டியான்னாரு. ஆமாம் ஆண்டவரை கேட்டேன். அதில் என்ன தப்பு இருக்கு? தப்பு, பாவம். நீ டிமாண்ட் பண்ணல, இவ்வளோ பணம் வேணும்னு கேட்டல. அந்த குடும்பத்தார் தன் மகளை கட்டி கொடுக்க அங்கங்க கடன் வாங்கி உனக்கு வரதட்சணை கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்தை கடனாளி ஆக்கினது நீ. உன் திருமணத்திற்காக இன்னொரு குடும்பத்தை கடனாளி ஆக்கினாய். அது பாவம் அல்லவா? 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த கல்யாணத்துக்கு ஆண்டவர் பேசுகிறார். அவர் கண்ணீரோடு சொன்னார், இயேசுவே, இதெல்லாம் பாவம் என்று எனக்கு தெரியாது, யாருமே சொல்லி கொடுக்கல, இப்ப நான் உணர்கிறேன், நான் என்ன செய்யணும்னு கேட்டா, திரும்பி கொடு பணத்தை, திருப்பி கொடு. எப்படி கொடுக்க சொன்ன? வட்டியோட, பேங்க் வட்டியோட திருப்பி கொடு. 20 வருஷத்துக்கு முன்னால வாங்கின வரதட்சணையை பேங்க் வட்டியோட கணக்கு போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு மாமனார் வீட்டுக்கு போனார். மாமனார் வீட்டில் போய் சொன்னார், நீங்க வரதட்சணையா கொடுத்த பணம் வட்டியோடு திரும்ப தருகிறேன். அவங்க கிறிஸ்துவ அறியாதவங்க. அவங்க ஆச்சரியம், மருமகனை எதுக்கு இதை கொடுக்குறீங்க? எங்க மகளுக்காக தானே வரதட்சணையா கொடுத்தோம். இல்லை, நான் டிமாண்ட் பண்ணினேன், உங்க விருப்பப்படி மகளுக்கு செய்துங்கன்னு சொல்லிட்டா தப்பு இல்லை. ஆனா நான் இவ்வளவு வேணும்னு கேட்டு நீங்க கடன் வாங்கி எனக்கு கொடுத்தீங்கல்ல, என் இயேசு பாவம்னு சொல்லுகிறார். நான் இப்ப இயேசுவை அறிந்திருக்கிறேன், இயேசு தப்புன்னு சொல்லுகிறார். பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுகிறார். அவங்க ஆச்சரியப்பட்டு போனா, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? பாவத்தை கண்டித்து உணத்தை சரிப்படுத்துகிற ஒரு கடவுள் இருக்கிறாரா? ஆச்சரியப்பட்டார்கள். அதன் பிறகுதான் அவருக்கு பெரிய சந்தோஷம். இதுதான் ஆவியானவர் நடத்துகிற விதம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பரிசுத்தம். நான் குடிக்கிறது இல்லை, பீடி சீட் பிடிக்கிறது இல்லை, வேற அந்நிய பாஷை பேசுறேன். லைஃப், உங்களுடைய அனுதின வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படுத்தணும். வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மருமகளை மகளை போல நேசித்து நடத்தணும். உங்க